விஜய் பிரியங்கா விஜய் டிவில பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி விஜய் டிவியினுடைய செல்ல பிள்ளையாவே இருக்காங்க. இவங்க விஜய் டிவில தொகுத்து வழங்காத நிகழ்ச்சிகளே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு டான்ஸ் நிகழ்ச்சி, பாட்டு, கேம் ஷோன்னு எல்லாத்தையும் தொகுத்து வழங்கிட்டாங்க. எப்பவுமே ஜாலியா பேசக்கூடியதுதான் இவங்களுடைய பிளஸ் பாயிண்டே. எந்த நேரத்திலையும் தன்னை யார் கலாய்ச்சாலும் அதை பார்த்து கோபப்படாம அதை சகஜமா எடுத்துக்கிட்டு சிரிச்சபடியே பலரையும் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க பிரியங்கா. விஜய் டிவில அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியில கலந்துகிட்டு 2வது இடத்தை பிடிச்சாங்க. அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதன் மூலமா பிரியங்காவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இன்னும் அதிகரிக்க செஞ்சிருந்தது. 2014ஆம் ஆண்டு விஜய் டிவில வேலை செய்யக்கூடிய பிரவீன்கிறவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சில காலமா பிரியங்கா பிரவீனை விவாகரத்து செஞ்சுட்டு தனியா அவருடைய அம்மா வீட்டுல வாழ்ந்துட்டு வரதா தகவல் வெளியாகி இருந்தது. இது உண்மைங்கிறது போல பிக் பாஸ் வீட்டுல பிரியங்கா தன்னுடைய கணவர் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இந்த நிலையில பிரியங்கா தொகுப்பாளினியா 15 ஆண்டுகள் ஆனதையொட்டி யூடியூப் சேனல் ஒன்று பிரியங்கா மற்றும் அவங்களுடைய அம்மாவையும் பேட்டி எடுத்திருக்காங்க. அதுல பேசின பிரியங்காவுடைய அம்மா, பிரியங்காவுக்கு 11 வயசு இருக்கும்போது அவங்களுடைய அப்பா மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துட்டாரு. அதன் பிறகு இருவரையும் வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல பிரியங்கா ஒரு ஆண் போல இருந்து மொத்த குடும்ப பொறுப்பையும் தோல்ல சுமந்தா, அவ இல்லனா இந்த குடும்பம் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுன்னு ரொம்ப நெகிழ்ந்து பேசியிருக்காங்க. இப்பதான் அவ சம்பாதிக்கக்கூடிய பணமே அவளுடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது. அதுக்கு முன்னாடி பணம் எவ்வளவு வந்தது, என்ன சம்பளம்னு எதை பற்றியும் அவ ஒரு வார்த்தை கூட கேட்டதே இல்லை. அந்த மனசு எனக்கு கூட வராது. யாரும் வருத்தப்படக்கூடாதுன்றதுல அவ ரொம்பவே கவனமா இருப்பான்னு பேசியிருக்காங்க. மேலும் அவ வாழ்க்கையில ஒரு தவறு செஞ்சுட்டா, அது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது. இனிமே அந்த தவறை செய்யாம ஒரு வாழ்க்கையில சரியான நபரை தேர்வு செய்ய வேண்டும். எதுவா இருந்தாலும் சிறப்பானதாகவும் சரியானதாகவும் தேர்வு செய்யணும். அவளுடைய கண் கலங்கினா எனக்கு வலிக்குதுன்னு கண்ணீரோட பேசியிருக்காங்க. அம்மா பேசினத கண் கலங்கின கண்ணோடு பார்த்துட்டு இருந்த பிரியங்கா, என் அம்மா வருத்தப்படும் அளவுக்கோ தலகுனியும் அளவுக்கோ நான் எதையும் செய்யக்கூடாதுன்னு எப்போதுமே நினைப்பேன். ஆனா வாழ்க்கையில ஒரு தவறை செஞ்சுட்டு அம்மா முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அது அம்மாவுக்கு பிடிக்கலைனாலும் என் மேல இருக்கக்கூடிய பாசத்தால என் பக்கம் நிக்கிறாங்க. இனிமே அந்த மாதிரியான தப்பை பண்ணவே மாட்டேன். நான் எப்போதுமே சந்தோஷமா இருப்பேன். இது சத்தியம்னு சொல்லியிருக்காங்க.